அழைப்பாளர் மாமா மோகன்ராஜ் மாமா அவர்களும் பரத்ராஜ் அவர்களும் முருகேசன் யூனிபி சேனல் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பாத்தீங்கன்னா சிறப்பு அழைப்பாளர் நம்ம பரத்ராஜ் அவர்கள் திரள்வார். அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். 6 மாசமா எல்லாம் வர முடியல. இந்த வருஷம் கட்டாயம் வரணும். நான் வந்தாலும் என்னுடைய பங்களிப்பு என்னுடைய வாழ்வை ஆண்டாண்டுக்கும் தொடரும் உறுதியளிக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்வை சிறிதும் தொய்வுறாமல் எந்த ஒரு இடையூறுகள் வந்தாலும் அதை திறம்பட நடத்தி வருகின்ற திரு அன்பழகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன். அவர்கள் ஒரு சிறிய கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு பரிசு முருகேசன் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்குவார்கள். நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்தவரும் தொடர்ச்சியாக உறுதுணையாக இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டது. பாத்தீங்கன்னா நம்மளோட 3 வருஷமாகவும் எழுத்து பணியில அவங்களும் புவனேஸ்வரியில ஈடுபட்டு இருக்காங்க. எழுத முடியாது நம்மளால, அதனால அவங்களுக்கு ஒரு சிறப்பு கருவொளி. புவனேஸ்வரி குழு சார்பாக பரத்ராஜ் முருகேசன் அவர்களுக்கும் நன்றிகள் பல. சொன்னா டக்குன்னு வண்டி எடுத்து நம்மளை ஏற்றி நம்ம போகக்கூடிய தூரத்தை கழிச்சு கரெக்டா சேர்க்கக்கூடிய மாமா அவர்களை வருக வருக என வரவேற்று அவருக்கு ஒரு பொன்னாடை போட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இந்த அன்னை தெரசா கணேசன் நலத்திட்டங்கள் வழங்குவதில் ஐயாவோட பங்களிப்பு, மாமா தர்ம மாமாவோட பங்களிப்பு முக்கியத்துவம் ஆற்றுது. அதுக்காக ஒரு பாராட்டி ஒரு கரவொலி. ஐயா பேசாதீங்க, பாராட்டி கரவொலி. இந்த புரோகிராம் நடத்துவதற்கு முதல் காரணமாக இருக்கிற திரு கணேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது டோனர்களாக புதியவர்களாக சேர்ந்து கடந்த 6 மாதமாக பங்களித்துக் கொண்டிருக்கும் திரு கணேஷ் ஜுவல்லரியின் மேலாளர் திரு மணிகண்டன் அவர்களுக்கும் புதிதாக நமக்கு டோனராக சேர்க்கப்பட்ட திரு அங்குராஜ் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களது இந்த பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நாளை குடியரசு தின வாழ்த்துக்கள். அழைப்பாளர் திரு மோகன் சார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய திரு அன்பழகன் அவர்களே, திரு பரத்ராஜ் சார் அவர்களே, திரு முருகேசன் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற பயனாளிகளே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்போ வந்து நான் சொன்னது ஒன்றுதான், குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து திருட முடியாத ஒரே திருப்தி எது அப்படின்னா கல்வி தான். அதனால எல்லா குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திருச்சியில ஏதோ 5 சங்கங்கள் இணைந்து பாவேற்றம் 5 சங்கங்கள் இணைந்து ஒரு போராட்டம் வச்சிருக்காங்க. ஒரு போராட்டம் நமக்கு நடத்துறாங்க. அதனால எல்லாரும் கலந்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நடந்து வர்றவங்க அனைவரும் கண்டிப்பாக வருவாங்க. வர்றோம் சொல்லிட்டு வராம இருக்கணும். சாப்பாடு எல்லாமே அவங்களே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்துருங்க. இடம் எந்த இடமா அன்பழகனுக்கு தெரியப்படுத்துறேன். இங்கே குழந்தைகள் வந்து குடியரசு தின உரைகளை நிகழ்த்துவதற்கு தயாராக்காங்க. சிறப்புரைகள் நம்ம கேட்போம். சிறுமி பொன்மதி அவர்கள் பாரதியார் பற்றிய ஒரு சிறிய உரை. கவிதை எழுதுபவர் கவியன்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோர், வாழ்க்கையே கவிதையாக செய்தோர். அவனை அறிவருக்கும் என் அன்பின் வணக்கம். கவிபாடும் திறமையாய் நம் அனைவரையும் கவர்ந்த பாரதியை பற்றி என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகளிடம் புரட்சி பண்ண மகாகவி பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டியகுளத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் சின்னசாமி லக்குமியம்மையாளர். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி தன் கவிதையிலும் ஒரு இதழிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானுயர்ந்து வீறுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்ற வரிகள் அவரின் விடுதலை வேட்கையை பொன்மதி அவர்களுக்கு சிறப்பு பாராட்டு. இந்த வயசுல இவ்வளவு விஷயத்தை ஞாபகம் வச்சு ஒரு வரி விடாம பேசுற குழந்தையை பாராட்டும் விதமாக சிறப்பு பொன்னாடை மற்றும் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. சிறுவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.
நாளைக்கு குடியரசு தின விழாவிற்கு ஒரு ஸ்பீச் குணமதி. பறக்குது கோட்டை மேலே கொடி பறக்குது 3 வண்ண கொடி பறக்குது முயன்று வெற்ற கொடி பறக்குது 10 வண்ண கொடி பறக்குது பாரத தாயின் கொடி பறக்குது தியாகம் உணரும் கொடி பறக்குது கொடியை நாளும் போற்றுவோம். நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒளிப்பாடல் பாடிய குணமதி அவர்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு மற்றும் பொன்னாடை அளிப்பு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயா அன்னை தெரசா பார்வையற்றோர் நல அறக்கட்டளையின் தலைவர் சுந்தர ஐயா கணேசியாவுக்கு ஒரு நன்றி. மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து நிறைய பேர் நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. நம்ம மோகன் மாமா உட்பட கணேசன் ஜுவல்லரி மேலாளர் மணிகண்டன், அங்குராஜ், ஜெரால்டு ஆசிரியர் ஜான், இங்க ஒரு ஆசிரியர் அம்மா அந்தம்மா தேவி அவங்களை கம்பல் பண்ணி தான் இங்க அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம அவங்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா அவங்க மாணவி கூட இங்க வந்திருக்காங்க. கனிமொழி, உங்க டீச்சர் பேர் என்னமா? சுகுணா டீச்சர். சுகுணா டீச்சர் அவங்க பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களா நம்மளோட நம்ம மாற்றுத்திறனாளியோட பயணிச்சு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளா ஊதி இல்லாம பணியாற்றிருக்கிறதா ஒரு செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா மோகன் மாமா செயற்பாளர் அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். தர்மராஜ் மாமாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வரராஜா முருகேசன் அவர்களுக்கு நன்றியை சொல்லிட்டு லீடர்ஸ் இருக்காங்கல்ல தங்கவேல், கோவிந்த், சுப்பிரமணியன் இவங்களை பாத்தீங்கன்னா தங்கவேல் மிஸ்ஸஸ் ஜானகி அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்காக கண்ணீர் அஞ்சலி 1 நிமிடம் மௌன அஞ்சலி. நம்ம முன்னாள் உறுப்பினர் பாத்தீங்கன்னா ஜானகி அம்மா இருந்ததுக்காக மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கோம். மற்றபடி பாத்தீங்கன்னா அன்னை தெரசா பார்வையற்றோர் நல அறக்கட்டளை கணேஷ் ஐயா சுந்தர் அவர்களுக்கு நன்றி சொல்லி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு டீம் வாய்ஸா ஒரு நிதி நலத்திட்டங்கள் வழங்குவாங்க. மோகன் மாமா, ராஜ் இவங்களோட வழங்குவாங்க. வாங்கிட்டு பாதுகாப்பா அவங்க வீட்டுக்கு, மழைக்காலமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு, பாதுகாப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க லீடர்ஸ்கிட்ட பேசுங்க. அந்த டைம் வீட்டுக்கு சொல்லுங்க. இந்த மாசம் ரைஸ் வந்து ஒரு மாற்று ஏற்பாடோட போட்டிருக்கோம். அதெல்லாம் சமைச்சிட்டு என்ன தகவலுங்கிறத என்கிட்ட கூப்பிட்டு நீங்க எல்லாரும் கைபேசி நம்பர் வச்சிருப்பீங்க, எனக்கு கூப்பிட்டு தகவல் சொல்லிடுங்க. சரிங்களா? மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கோம். பாத்தீங்கன்னா பயனாளி 60 பயனாளிக்கு தகவல் கொடுத்துருக்கோம். வந்திருக்கிற பயனாளி 35. இதுல பாத்தீங்கன்னா சிவகுமார் டீம்ல வந்து 4-5 பேர் வரல, பழனிசாமி டீம்ல 3 பேர் வரல, ஸ்ரீரங்கர் டீம்ல 5 பேர் வரல. இப்படின்னு போனீங்கன்னா உங்க வரலைன்னாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி அவங்களே ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணலாம். இதை வரவேற்கலாமா? வரவேற்க முடியாதா? ரெகராஜனன் வரவேற்கலாம்ல? சுரேஷ் தோழமலை, பாலுசாமி, கனிமொழி, ராஜேஸ்வரி. என்ன கேட்டுக்கிறேன்னா, இப்ப நீங்க ஒரு பயனாளி டீம்ல வந்து ஒரு 5 பேருக்கு கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க டோக்கன். அதுல 2 பேர் தான் வரதுக்கு தயாரா இருக்காங்கன்னா, 3 பேர் வரல, நான் வெளியில வேற ப்ரோக்ராம் போடுறாங்க ஒரு செய்தி சொல்றாங்கன்னா, அவங்க 3 பேரை விட்டுட்டு புது நபருக்கு ஒரு வாய்ப்பு நீங்களே எடுத்து கொடுங்க. நாங்க சொல்லணும் இல்ல, சரியா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது நம்ம ஸ்ட்ரென்த் குறையாம இருக்கும். நம்மளுடைய நலத்திட்டங்கள் எல்லோரும் பயனடையலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நிரந்தரமா நலங்களுக்கான இது நீடோடி வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏதாவது டோனர்ஸோட பேர் உச்சரிக்கும் போது கொஞ்சம் கரவழி எழுப்பலாம். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நிறைய பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த மாதிரி பேசுறதெல்லாம் தவிர்த்துட்டு எல்லாருமே ஒத்துழைப்போடு சேர்ந்து எழுந்து மீண்டும் நீடோடி இந்த நலத்திட்டங்கள் வழங்குவதற்கு கடவுளை பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம். அந்த பாலுசாமி அவர் தகவல் கொடுக்குறாங்க. எங்கேயுமே இந்த உலகத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. எங்க ஊர்ல
பொங்க வச்சு காவலுக்கு பொங்க வச்சு அருமையான வெள்ளம் இந்த கணக்கான மாதிரி சொல்லி வச்சு இந்த வெள்ளம் எந்த வேலையில இல்ல இந்த கல்ல இந்த எங்க வாங்குங்க அப்படின்னு மீட்டிங்களை கொடுத்தாங்க. இந்த தலைவர் வைத்தா அப்படின்னா பரவாயில்ல அருமையான வெள்ளம் அப்படின்னு ரொம்ப சாப்பிட நல்ல அருமையான நல்லா இருக்குது. நம்ம நன்றி அம்புக்கு நம்ம நன்றி. கடைக்காரங்க வாங்கி கொடுத்தாங்க. நான் கேஷ் மட்டும் தான் கொடுத்தேன். அதனால அந்த பிரியா ஸ்டோர் அவர்களுக்கு சதீஷ்குமார் அவர் வேணா அடுத்த வாரம் உள்ள ஒரு 5 மினிட்ஸ் வந்தப்போ சொல்லி அனுமதிக்கிறேன். அவருக்காக ஒரு நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி. நம்ம எஸ்கே இருக்கு பாத்தீங்களா, அவங்களும் வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடி ஒரு சில கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு நலத்திட்டங்கள் கொடுக்கும்போது ஸ்வீட் காரம் வழங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். அவங்க பாதுகாப்பா கிஃப்ட் வாங்கிட்டு கடவுளை பிரார்த்திங்க. கணேசன் அவங்க நல்லா இருக்கணும். நம்மளுக்கு நலத்திட்டம் வழங்கக்கூடிய பண உதவி செய்த நிதி உதவி செய்த அனைத்து உள்ளங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சி